நான் ஆண்டவரை ஆராதிப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். ஆமாம், ஆர்ப்பரிப்பின் சத்தத்துக்கு மத்தியில் அந்த அசைவாடக்கூடிய தேவ ஆவியானவர் இறங்கிட்டாலே காரியம் தலைக்கீழாக மாற ஆரம்பிக்கும். ஆமாம், நான் ஆராதிக்கும் போதே இப்படி நினச்சேன். இதை நினச்சி தான் தாவீது சொன்னான் போல இருக்குது. ஆகாமிய கூடாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம். உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டாலே பெரிய ஆளாக மாறிடலாம்யா. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. கோடா கோடியாய் கர்த்தர் உங்களை பழிக்கு பெருக பண்ணுவார். இத்தனை டென்ஷனில், பிரச்சனையில், வேலைக்கு போகிற நெருக்கத்தில், குழந்தைய விட்டுட்டு ஸ்கூல் கலப்பறத்தை விட்டுட்டு வந்து உட்கார்ந்தீங்கல்ல, இதுக்காகவே கர்த்தர் திறப்பா, தடைய உடைப்பா, திரும்ப தருவா, திரும்ப உயிர்ப்பிப்பா. ஆமென். ஆமா, தலைக்கு மேல கையை தூக்கி தட்டி அந்த ராஜாதி ராஜாவுக்கு, வாழ வைத்த தெய்வத்திற்கு, திரும்ப தரப்போகிறவருக்கு ஆமென், 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 ஆமென். நம்முடைய பிரயாசத்தை ஒண்ணு கூட கர்த்தர் அற்பமா எண்ண மாட்டார். அல்லேலூயா. சும்மா வந்து தூங்கிட்டு போனாலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அது என் தனிப்பட்ட விசுவாசம். அதனால் அவர் சொல்லிட்டு போயிட்டார், நான் தூங்க போகிறேன்னு சொல்லாத. தேவ சமூகத்தில் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். ஆமாம், சரி. நானும் ரொம்ப நேரம் எடுக்காமல் கரெக்டான நேரத்தில் நானும் முடிக்கிறேன் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிட்டு தொடங்குகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. சரி, இந்த நல்ல காலவெளியில் உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவர் சில பேரை அதிகாரத்தோடு கூப்பிடுவார். இந்த பேரை விட்டு அதிகாரமாக கூப்பிட்டாலே அவன் சரித்திரம் மாறும். அவனை கொண்டு கர்த்தர் சரித்திரத்தை மாற்றுவார். ஆமென். நம்ம எல்லாம் மரியாதை பற்றி தான் பேசிட்டு இருப்போம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டான். ஆனால் ஆண்டவர் மாத்தாலே என்ன மேட்ரு என்ன தெரியுமா? இயேசு வந்தால் தான் மரியாள் போய் பாதத்தில் உட்காருவா. மார்த்தால் அப்படி கிடையாது. இயேசு 2 கிலோமீட்டர் இருந்தாலும் தேடி ஓடுவா. புரியல? புரிஞ்சாலும் புரியலனாலும் எதனா ஒன்று ஆமேன்னு சொல்லணும். நம்ம எல்லாமே மரியாதை பற்றி தான் பெருசாக பேசுவோம். மரியாளுக்கு வீட்டுக்குள்ள இயேசு வந்தாதான் போய் பாதத்தில் உட்காருவா. நமக்கு புரியுற மாதிரி பேசுறேனே. வீட்டில் பாஸ்டர் வந்து பிரேயர் செல் நடத்தினாதான் வந்து உட்காருவேன். சர்ச்சுக்கு வர மாட்டேன். சும்மா ஆமான்னு தலையாட்டுங்கப்பா. அல்லேலூயா. ஆனா மார்த்தாள் அப்படி கிடையாது. இயேசு வீட்டுக்கு வந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் தேடக்கூடிய இருதயம் மார்த்தாளுக்கு தான் உண்டு. ஆமென். அவ பாருங்க, வேகமா ஓடி போய் இயேசுவை சந்திச்சு பேசி முடிச்சுட்டு மரியாள் கிட்ட வந்து சொல்றா. தலைவர் ஒண்ணுமே சொல்லல, இவளே வந்து சொல்றா, வா போதகர் உன்னை அழைக்கிறார், உன்னைத்தான் கூப்பிடுறாருங்கிறான். அவ மனசில் முழுக்க இயேசுவா இருந்தாரா? ஒரே ஒரு எள்ளளவு கூட மரியாளோட இருதயத்தில் இயேசுவை குறித்து தப்பான கசப்பு வந்துடக்கூடாதுன்னு வந்து மரியாள் கிட்ட சொல்றாப்பலாம், வாயன் போதகர் வந்திருக்கிறார், உன்னையத்தான் கூப்பிடுறார். இவ்வளோ நாளாக உட்கார்ந்துருந்தில்ல, இழப்பு வந்துச்சுல்ல, நடக்காது நினச்சில்ல, என்னவோ தெரியல, உன்னை தேடி தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக அவர் அவளை தேடியே வரல. என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? அடிச்சா பாரியா இவ. சில நேரத்தில் ரொம்ப ஹைலைட்டாக பார்க்குறவங்கள பார்த்த விட அற்பமாக எண்ணப்பட்டவங்க பெரியவங்க. ஆமே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 முறை பேர் விட்டு பைபிள் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் யார் யாரெல்லாம் பேரை விட்டு கர்த்தர் கூப்பிட்டுக்கிறாரோ அவெல்லாம் சரித்திரத்தை மாற்றிருக்கிறான். இந்த காலை வேளையில் நம்மளை கொண்டு திருப்பூரை மாற்றுவா, கோயம்புத்தூர் மாவட்டத்தை மாற்றுவா, தமிழ்நாட்டை மாற்றுவா, இந்திய தேசத்தை மாற்றுவா. கர்த்தர் காரியத்தை செய்வார். ஆமென். ஆமாம், நம்ம என்னதான் இத்து போன ஆளாக இருந்தாலும் தலைவர் கையில் போனால் கருக்குள்ள பட்டயமாய் கர்த்தர் மாற்றுவான். ஆமென். அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு என் பிரசங்கத்துக்கு நேராக வரேன். ஒரு பையனை ஒரு அம்மா கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தாங்களாம். அவன் நம்மளை விட கேவலமா, நம்ம பிள்ளைங்களை விட கேவலமா, அடங்கவே மாட்டானா. ஆமென். பரிசுத்தம். வெரி குட். நல்லா வருவீங்க. அல்லேலூயா. அடங்கவே மாட்டானா அந்த குழந்தை. அந்த அம்மா ஸ்கூல் மேம் பார்த்து டென்ஷன் ஆகிட்டு ஒரு லெட்டரை எழுதி அந்த குழந்தை கையிலேயே கொடுத்து, கொண்டு போய் உங்கள் அம்மா கிட்ட கொடு அப்படின்ட்டாங்களாம். அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து சரியில்லாத ஆள். இந்த அம்மா தான் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை படிக்க வைக்கிது. ஃபாரினில் இந்த பிள்ளையை படிக்க வைக்கிது. இந்த குழந்தைகிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டாங்களாம். இந்த குழந்தை வேகமாக ஸ்கூலில் விட்டு வந்து அம்மா கிட்ட இந்த லெட்டரை கொடுத்தானா. அந்த அம்மா அந்த லெட்டரை எடுத்து பிடிச்சு படித்தா கண்ணில் தண்ணி தாரையாக வருதான். இந்த குழந்தை பக்கத்தில் வந்து அம்மாவோட கண்ணீர் எல்லாம் துடைச்சிட்டு, ஏன் மம்மி அழுகிறேன்னு கேட்டானா. அந்த ஹெட்மிஸ் எழுதிருந்து தான், எந்த ஸ்கூல்லையுமே படிக்க லாக் இல்லாத பையன் உங்கள் பையன் மட்டும்தான். 4லேருந்து ஸ்கூலுக்கு அனுப்பாத, எந்த ஸ்கூலுக்கும் அனுப்பாத. ஏன்னா எல்லா ஸ்கூல்லையும் நான் சர்க்குலர் அனுப்பிட்டேன், இவனை மட்டும் சேர்த்துக்காதன்ட்டேன். உன்னாலே என் ஸ்கூலே கெட்டு நாசமாயிடுச்சுன்னாங்க. இந்த குழந்தைக்கு தன்னை குறித்து தப்பாக எழுதியிருக்கிறாங்கன்னு கூட தெரியாமல் அம்மா கண்ணெல்லாம் துடைச்சிட்டு அந்த குழந்தை கேட்டுச்சான், ஏன் மம்மி அழுகிற?
நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அவங்க அப்பனை மாதிரியே பிறந்துக்குது பார், சொல்லாத மாதிரி என்னை பார்க்காத, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா, அப்படியே பிறந்திருக்கு பார், அல்லேலூயா. அந்த அம்மா பாருங்களேன், அந்த குழந்தை கண்ணை தொடச்ச உடனே அந்த குழந்தைய தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு இந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திரும்ப அந்த குழந்தை திரும்பி அம்மா கண்ணீரை துடைக்கிறானா. என்ன மம்மி ஏன் அழுகிற? அம்மா சொன்னாங்களாம், நீ படிக்கிற மாதிரி உலகத்திலே லாக்கியான ஸ்கூலே இல்லையா, அட்ரா சக்க, அல்லேலூயா. அதனால் நாளிலேருந்து நீ ஸ்கூல் போக வேணாம், மம்மி தான் உனக்கு டீச்சராக மாற போகிறேன், நீ வீட்டிலையே இருக்க போகிற அப்படின்ட்டாங்களாம். அந்த லெட்டர் எடுத்து வச்சாங்களாம். இந்த குழந்தைக்கு விளையாட விட்டுருவாங்களாம். அவன் என்ன பண்ணாலும் தூக்கி போட்டு விட்டுருவாங்களாம். அவன் தூங்கி முடித்த உடனே கொண்டு போய் பெட்டில் போட்டுட்டு இந்த குழந்தைக்கு முன்னாடி உட்காந்து சத்தம் போட்டு அழுவாங்களாம், நீர் கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே, இது கெட்டிடக்கூடாது, இது கெட்டிடக்கூடாது, இது கெட்டிடக்கூடாது, இது கெட்டிடக்கூடாது, இது கெட்டிடக்கூடாது, நீங்கள் கொடுத்த சுதந்திரம், நீங்கள் கொடுத்த சுதந்திரம், நீங்கள் கொடுத்த சுதந்திரம். 18வது வயசு வந்த உடனே அந்த 10 வயசுக்கு மேலே அந்த குழந்தை செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் விகற்பமாக இருக்க ஆரம்பித்ததாம். இந்த அம்மாவிலே புரிந்து கொள்ளக்கூடாததாக இருக்க ஆரம்பித்ததாம். 18 வயசு வந்த உடனே உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு பெரிய கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். இவன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு எல்லா இடத்துலையும் டிஸ்பிளே ஆக ஆரம்பித்தது. எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்களாம். எல்லாரும் வந்து சொன்னாங்களாம், ஏன் ஸ்கூலில் டிஸ்பிளே பண்ணு, ஏன் காலேஜில் வந்து இதை டிஸ்பிளே பண்ணி காட்டுங்க அப்படின்னாங்களாம். இவனை வேண்டான்னு சொன்ன எச்சமோ லைனில் நின்று பின்னாடி வந்து சொல்லிச்சான், இவன் இப்படி வருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் இவனை துரத்தி இருக்க மாட்டேன், ஏன் ஸ்கூலில் வந்து டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னுச்சான். அந்த அம்மா சொல்லிச்சான், நீ அன்னைக்கு துரத்த நடந்துறான், இவன் இன்னைக்கு இந்த மாதிரி வந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேலை புருஷனாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், எதை கெட்டு போனாலும் பச்சை புழு, பச்சை கிளி, வெட்டுக்கிளி, முசுக்கொட்டை பூச்சி பட்சித்து போட்ட விளைவை கர்த்தர் திரும்ப தருவா. ஆமென், அல்லேலூயா. இந்த பச்சை புழு இருக்குது பார்த்தியா, பூவில் வந்து உட்காந்துரும், காயில் வந்து உட்காந்துரும், கண்ணியில் வந்து உட்காந்து அடுத்த ஜெனரேஷனையே கெடுத்து நாசமாக மாற்றிடும். பச்சை கிளி இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி வந்து உட்காந்து துளிர் எல்லாம் கட் பண்ணிடும். அப்படின்னா மரத்தை பொந்து போட்டு அந்த கனெக்ஷனையே கட் பண்ணிடும் பச்சை கிளி. முசுக்கோட்டை பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, மரத்தினுடைய அந்த ஸ்டம்ப் இருக்குது பாரு, அது என்னது, அதான் அல்லேலூயா. அந்த மரத்தினுடைய அந்த ஸ்டெம்ப் இருக்கு பேர், அதுக்கும் பட்டைக்கும் நடுவில் இந்த பூச்சி, முசுக்கொட்டை பூச்சி வந்து ஒரு மரத்தினுடைய தோல் பிச்சு பட்டாலே அந்த மரம் காஞ்சிடும், தெரியுமா? லண்டனு, வெரி குட். மரம் தோலை பிச்சிட்டாலே மரம் வளராது, அந்த ஸ்ட்ரென்த்து எல்லாமே போயிடும். முசுக்கோட்டை பூச்சி வந்து உள்ளே புகுந்து கெடுத்துருமா. ஆமாம், அதுக்கடுத்தது வெட்டுக்கிளியினுடைய வேலை என்ன தெரியுமா? சில வெட்டுக்கிளிலாம் இருக்குது, எச்ச தடவி உட்காந்துட்டு போனாலே பயிர் எல்லாம் அப்படியே துண்டு துண்டாக போயிடும். இந்த வயக்காட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த நிலத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி அப்படியே வந்துட்டு போனாலே அதனுடைய எல்லாம் கட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா காஞ்ச மாதிரி ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி ஆகிடும், எல்லாத்தையும் துண்டிச்சு போட்டுரும், சாகடிச்சிட்டு போயிடும். சில வெட்டுக்கள் இப்படி தான் படர்ந்து எல்லா இடத்தையும் அப்படியே உட்காந்து எச்சில தடவி இலை எல்லாத்தையும் பட்டு போக பண்ணுமா. எதுவுமே எடுத்த உடனே ஒரே நாள்லாம் பட்டு போகா, ஏதோ ஒன்று உள்ள நடந்துட்டுருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அது பச்சை புழுவாக இருக்கட்டும், முசுக்கொட்டை பூச்சியாக இருக்கட்டும், வெளியே தெரிஞ்சதாக இருக்கட்டும், தெரியாததாக இருக்கட்டும், கட் பண்ணுறதா இருக்கட்டும், எச்ச தடவத்தா இருக்கட்டும், நான் திரும்ப தருவேன். ஆமென், அல்லேலூயா. உன் குழந்தையை கெடுத்திருக்கலாம், திரும்ப தருவார். புருஷனை கெடுத்திருக்கலாம், திரும்ப தருவார். குடும்பத்தினுடைய ஆணி வேற கெடுத்து போட்டிருக்கலாம், திரும்ப தருவார். கட்டி எழுப்புவார், காரியத்தை மாற்றுவார். ஆமென். நான் சொன்ன பாரு, அந்த குழந்தை ஜான் ஐன்ஸ்டீன் பெரிய விஞ்ஞானி, கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் 90% அந்த விஞ்ஞானி தான் மூல காரணம். அந்த குழந்தைய தான் அந்த அம்மா வேண்டான்னுடுச்சா. இந்த 8வது மாசத்துல 8 நாள் புதிய ஆரம்பம் அர்த்தம். சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க, நியூ பிகினிங். ஆமென். பட்சித்து போட்ட விளைவை துளிர்க்க பண்ணுவா, காரியத்தை மாற்றுவா, இழந்து போனதை திரும்ப தருவா. அல்லேலூயா. ஆமா, குழந்தைக்கு பலவீனம், புருஷனுக்கு பலவீனம், மனைவிக்கு பலவீனம், போராடாத, அங்கெங்க போகாத, தேவ பிரசன்னத்திலிருந்து வச்சிரு, முட்டி போட்டு சொல்லு,
இந்த பாடின பார்த்தீங்களா? வலியோரை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். நமக்குள்ள ஏதோ ஒன்று ஒரு பெரிய பிரம்ம பிடிச்ச மாதிரி பெருசு இருக்கு பார், அதை மாற்றி போட்டு ஜீவனை கொடுத்து, தீர்க்காயுசை கொடுத்து, பரிபூர்ண ஜீவனை கொடுத்து வாழ வைக்கக்கூடிய இயேசு. ஆமென். அதை கொண்டு வந்து முன்னாடி வச்சிர, கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். எதுக்கும் பயப்படாத, இயேசு உயிரோடு இருக்கிறார். என் மனசுல நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான், எத்தனை பிரச்சனை வந்தாலும் இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீ சொல்லி பாரு. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், அது என் பிரசங்கம் கிடையாது. இயேசு உயிரோடு இருக்கிறார்னு அப்போஸ்தலர்கள் சொல்லிட்டே இருந்தாங்களாம். எல்லார் மேலேயும் பூரண கிருபை. என்ன கிருபை? தப்புவிக்கக்கூடிய கிருபை, ஆதரிக்கக்கூடிய கிருபை, வளர வைக்கக்கூடிய கிருபை. அல்லேலூயா. ஆமா, பிரச்சனையை பார்த்து பயப்படாத, பிரச்சனை உன்னை பார்த்து பயப்படும். இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். தலைவர் செய்ய மாட்டேன்னு தீர்மானம் பண்ணாலும் நீ அறிக்கை பண்றதுல வந்துருவார். கவுத்தணும் இல்ல அவரையே. அல்லேலூயா. மாற்றுவாராக. 2 முறை சொல்லுங்க பாப்போம். எங்கெல்லாம் பேரை கூப்பிடுறாரோ அங்கெல்லாம் ஏதோ ஒன்று நடக்கும். ஆமென். பவுலை பார்த்து சொன்னார், சவுலே சவுலே. நேற்று நான் பேசுறேன், நாளைக்கு அதை பேசுறேன். ஏண்டா என்னை துன்பப்படுத்துற? பைபிள்ல நிறைய. கிதியோனை பார்த்து சொன்னார், எப்பா நீ பராக்கிரமசாலிடானார். 70 பிள்ளைய பெத்தான் பேர். வல்லமையா வல்லமையா? என்ன ஒரு மாதிரியா பார்க்குற? இலே 70 பிள்ளைய பெத்தாயா? வல்லமை, பராக்கிரமசாலி. ஆமென். சொல்லுங்க பாப்போம். பைபிள் எல்லாரையும் பாருங்களேன், யார் யாரெல்லாம் பேர் விட்ட கூப்பிட்டாரு ஏதோ ஒன்று சாதிச்சான். அட்லீஸ்ட் சாப்பிட்டாவது சாதிச்சான். சாதிச்சாம்ல. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். ஏதோ ஒன்று பண்ணா. இன்னைக்கு நான் இதை பற்றி தான் பேச போறேன். பைபிள் வச்சிருக்கங்கெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். எக்ஸோடஸ், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். 10வது வசனத்தை வாசிங்க. 10. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். ஆமென். பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க பாப்பா. இனி வசனத்தை சொல்ல மாட்டேன், இதுக்கு நமக்குள்ளே கலவர பூமி. அல்லேலூயா. நான் மீகாவை சொல்ல, நீ மல்கியாவை எடுக்க, யோ அந்த அதிகாரமே இல்லையா என்கிட்ட சண்டைக்கு வர? அல்லேலூயா. போதாத குறைக்கு இன்டர்நெட் வேறு வந்துடுச்சா? கொலகார பாவி, நம்மளை நரகத்துக்கு நடத்துறதே அதான். சத்தம் ஆமேன்னு சொல்லு. எங்களை மாதிரி பிரசங்கியார தேவ சமூகத்தில் உட்கார வைக்காததே சாபக்கேடு. அது என்ன ஒரு மாதிரியை பார்க்குற? என்னை ஏற்றுக்கினாலும் ஏற்றுக்கலனாலும் இதுதான் உண்மை. அல்லேலூயா. விசுவாசன்னு அங்கே தட்டினா மொத்தம் வருதா? அவன் வாந்தி எடுக்கிறான், நானும் வாந்தி எடுக்கிறேன். பிச்சைக்கார வாந்தி எடுத்தா எப்படி இருக்கும்? நாரும். அல்லேலூயா. ஏன்னா ஒரு வீட்டு சாப்பாடை சாப்பிட்டான் பிச்சைக்காரன், பல வீட்டு சாப்பாடை சாப்பிட்டான் பார்த்தேலா? ஆமான்னு சொல்லு. ஒன்று கெட்டது இருக்கும், ஒன்று கெடாதது இருக்கும். இன்னைக்கு பிரச்சனைலாம் அப்படித்தான் மாறிடுச்சு. ஒத்துக்க மாட்டோமே. ஒத்துக்குனா கிறிஸ்தவங்கள் ஆகிடும். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு அப்படித்தான் மாறிடுச்சு. சரி, இப்போ நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், நீ என் சத்தத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமாம், இப்போ கவனிங்க பாப்போம். மோசையை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நானே கூட பேசியிருக்கலாம். அதே காரியத்தை பேசி முடிச்சிடறேன். ஆண்டவர் சிலரோட பேரை ரொம்ப அதிகாரமாக கூப்பிடும் போது தான் கூப்பிடப்பட்ட நபர்கள் அந்த சத்தத்திற்கு தன் வாழ்க்கை அப்படியே சாஷ்டாங்கமாக சமர்ப்பித்துருவான். அந்த மாதிரி ஆளு. மோசேனுடைய பிறப்பு ஒரு அதிசயம். பிறந்த உடனே அந்த அம்மா நாணல் பெட்டியை செஞ்சு கொண்டு போய் நைல் நதியில் விட்டுடுச்சான். எகிப்தியில் இருக்கிற எபிரேயர்களுக்கு பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் அதே நைல் நதியில தான் போட்டான். ஆனால் எல்லா குழந்தைகளும் செத்த பிரேதமாக போக ஆரம்பித்தது. ஆனால் மோசே மட்டும் நாணல் பெட்டியில் உயிரோடு போக ஆரம்பித்தான். ஆமாம், எபிரேயர்கள் பாருங்க, எபிரேயர்கள் அப்படின்னு எகிப்து தேசத்தில் போய் சொன்னாலே தீட்டுப்பட்டவன், விளங்காதவன். இப்போ நம்ம ஊரில் சொல்கிறாங்கல்ல கிறிஸ்தவன் அப்படின்னாலே அவன் ரொம்ப தாழ்ந்த ஜாதி, சிறுமைப்பட்டவன், விளங்காதவன் சொல்கிறான்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து சீக்கிரத்தில் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. ஆமாம், இப்போ கவனிங்க பாப்போம். எபிரேயர்கள்னாலே தீட்டுப்பட்டவங்க, விளங்காதவங்க. ஈஜிப்சியன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷேவ் பண்ணியிருப்பான், அப்படியே முழுக்குன்னு இருப்பான். ஆனால் நம்ம ஆளுங்க பார்த்தீங்களா பன்னாடை மாதிரியே முடிய வச்சிருப்பான், தாடி இத்தாவை பரிசு வச்சிருப்பான். நம்ம ஆளுங்க வேலையே ஆடு மேய்க்கிற வேலை தான். சத்தம் ஆமேன்னு சொல்லு. இவன் ஆடு மேய்க்கிறவன் தீட்டுப்பட்டவனாமா, அந்த ஆட்டை திங்கிறவன் நல்லவனாமா. என்ன மாதிரி வித்தையை உண்டாக்குனாம் பார். அல்லேலூயா. ஆமா, பார்வோனுடைய அரண்மனைக்கு வேண்டிய சாப்பாடு எல்லாம் கோசேன் பட்டணத்திலிருந்து போச்சு. ஆடு நம்முடையது, கோதுமை நம்முடையது, திங்கிறது
அவன். அல்லேலூயா சொல்லு பாப்போம். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இப்படித்தான் சில பேர் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பாப்பா. எல்லாத்துக்கும் சேர்த்து கர்த்தர் முடிவை கட்டுவா. ஆமென். ஆமா, இப்ப எபிரேயர்கள் தீட்டுப்பட்டவங்க, தீட்டுப்பட்ட குழந்தை வந்த உடனே அந்த பார்வோன் குமாரத்தை அந்த குழந்தை எடுத்துட்டான். இந்த அழகு வசீகரிக்கும், பார்த்திருக்கலாம். எல்லாரையும் கவுத்து தெரியாது ஒன்றும். அக்கிரமத்தின் உச்சக்கட்டம் அதெல்லாம். அழகு வசீகரிக்கும், மனதை மயக்கிடும், திரும்ப பண்ணும். அல்லேலூயா. யார் சொன்னது? அதனால தான் ஏன் கவுந்தன் யாரோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு எனக்கு. அல்லேலூயா. வசீகரிக்கும், திரும்ப பண்ணும், நம்முடைய தரிசனத்தையே நாசமாக்கிடும். எபிரேயர்கள் தீட்டுப்பட்டவன் குழந்தையை தூக்கி மடியில் வச்சுட்டு பார்வோன் குமார்த்தி சொல்றா, இவனை நான் என் பையனா மாற்ற போறேன். அழகு சொல்லு, சத்தமா சொல்லு. அதே மாதிரி தான் தேவ பிரசன்னத்தில் எவ்வளவு கீழ்த்தரமா கொண்டு போய் வச்சாலும் சரித்திரத்தை மாத்திரும் அந்த பிரசன்னத்தினுடைய அழகு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பலவீனமானதை கொண்டு வந்து வச்சாலும் கர்த்தர் காரியத்தை தலைக்கீழ மாற்றும். ஆமாம், ஒரு இடத்துல நாங்கள் ஆராதிச்சுட்டே இருந்தோம். அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ் தாண்டி போய் இனி சுகமே ஆகாதுன்னு அந்த அம்மாவை அனுப்பிட்டாங்க. அந்த அம்மா சிஎஸ்சி பேக்ரவுண்டு சேர்ந்தது, சர்ச்சுக்கு பக்கத்துலேயே. பயங்கர சண்டைக்காரி. அல்லேலூயா. கெட்ட வார்த்தை நம்மள மாதிரிலாம் பேசாது, பயங்கரமாக பேசும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த அம்மா வந்து அந்த கேன்சர் ரிப்போர்ட்டோடு வந்து அந்த சுவத்தோரமாக நின்றுட்டு நிற்க முடியல. அப்படியே முடியெல்லாம் கொட்டி உதடெல்லாம் வெடித்து சாகிற ஸ்டேஜ் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கு. ஆராதிச்சுட்டே இருந்து பாருங்க, அந்த கட்டி அப்படியே பிரிஸ்ட்ல இருந்து அப்படியே கழண்டு கீழே விழுந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா உயிரோடு இருக்கியா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரசன்னம் மாத்திரும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமாம், இப்போ கவனிங்க பாப்போம். அந்த அம்மா குழந்தை எடுத்துட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு. தான் பையன்னு சொல்லிடுச்சு. கல்யாணம் பண்ணிச்சோ கல்யாணம் பண்ணலையோ தெரியல. ஆமென், ஆமென். ஆமாம், வளர்த்துச்சு. 40 வருஷம் தலைவர் அங்கே தான் வாழ்ந்தார். நெய்யிலேயே காலை கழுவி இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், கையை தட்டினா ஒரு வேலைக்காரன், கையை கூப்பிட்டா ஒரு வேலைக்காரன். நான் அப்படி சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். மோசையை பற்றி மூணு விதமாக சொல்லுவாங்க. 40 years somebody, 40 years nobody, 40 years everybody. 40 வருஷம் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும் மோசே யாருன்னு தெரியும். அடுத்த 40 வருஷத்துக்கு மோசேக்கு அட்ரஸே கிடையாது. அடுத்த 40 வருஷம் பரலோகம், பூலோகம், நரகம் மொத்தத்துக்கு யாரு தெரியும்? மோசேயை தெரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவன் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தானா, வாக்கிலையும் செய்கையிலையும் வல்லவன். இயேசுவுக்கு அப்புறம் பைபிள் மோசேயை பற்றி மட்டும்தான் சொல்லுது. இயேசு என்ன பேசினாரோ அதை செஞ்சார், என்ன செஞ்சாரோ அதை பேசினார். அதே தான் மோசேயும் செஞ்சானா, வாக்கிலேயும் செய்கையிலேயும் வல்லவனா இருந்தான். அவன் என்ன பேசுறானோ அதை செஞ்சான், என்ன செஞ்சானோ அதை பேச ஆரம்பித்தான். சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தான். டாக்டர் வந்தா டாக்டர் மாதிரியே பேசுவான், என்ஜினியர் வந்தா என்ஜினியர் மாதிரியே பேசுவான், சூனியக்காரன் வந்தா சூனியக்காரன் மாதிரியே பேசுவான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அஸ்ட்ராலஜிலாம் எகிப்துல ரொம்ப பேர் போனது. மொத்தத்தையும் படிச்சு சேர்ந்தான். சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்துட்டு அப்ப நம்மால நினைச்சானா, என் கையினாலே என் ஜனங்களுக்கு என்னத்தை தருவார்? ரட்சிப்பை தருவார் நினைச்சானா. ஐயா ஆராதனையில சூப்பரா சொன்னார் பேர். திறமை இருக்கிறவன் ஆராதிக்க மாட்டா, ஆண்டவர் ஆராதிக்கவும் அனுமதிக்க மாட்டா. அவன் தேவனை உயர்த்த மாட்டான், தன்னை தான் உயர்த்துவான். திறமையை தூக்கி மூட்டை கட்டி கூவாத்துல வீசிட்டு அசால்ட்டா வந்து உட்கார்ந்துப்பார். திறமையை விட 1000 மடங்கு மகிமை விளங்கும். அல்லேலூயா. நம்மால சொன்னானா, தன் கையினாலே தன் ஜனங்களுக்கு ரட்சிப்பை தருவார். பாருங்க, சொருவான்னு சொன்னான், சொல்லி முடிச்சான், கொலகாரனா மாறிட்டான். ஆமாம், ஒருத்தனை போட்டு தள்ளிட்டா. 2வது நாள் ஒருத்தனை போட்டு தள்ளும் போது அவன் சொல்கிறான், இல்லை அவனை வெட்டின மாதிரி என்னை வெட்டலாம் நினைக்கிறியா? கொன்னுடுவ பாயல, கிளம்பு காத்து வட்டா. அப்போ தான் தெரியுது புதைச்சிமை எப்படி தெரியும், எல்லாம் தெரியும். ஆமாம், கிளம்புன்னு பார்வோன் வெட்ட துணிஞ்சு மோசையை கொல்ல வந்த உடனே மோசையை எஸ்கேப் ஆயிட்டான். ஏன்னா அடுத்த பார்வோன் இவன் தான். போட்டியாக இருக்குது, அவனை கொன்னுட்டோம்னா நம்மளே சிங்காசன் நிலைவரப்படும் போயிட்டான். இப்போ போயிட்டான். 40 வருஷம் எல்லாத்தையும் தேறினவன் மோசே அப்படின்னாலே எகிப்தில் இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் சொல்லும், பிரமிடு எல்லாம் சொல்லும், எகிப்தினுடைய அரண்மனை எல்லாம் மோசையை பற்றி பேசும். இப்போ மோசே இல்லை. அந்த வளத்தை அந்த பார்வோன் குமாரத்தி எப்படி கஷ்டப்பட்டிருப்பா. பையன் காணன்னு ஓடிட்டான், எங்கேயோ போகிறான். அம்மா பால் கொடுக்கும் போது சொல்லி கொடுத்தா, யெகோவா தாண்டா கடவுள், யெகோவா தாண்டா கடவுள். பால் மறந்துட்டு பார்வோன் அரண்மனைக்கு போனா, அம்ரோன்றா தான் கடவுள், அம்ரோன்றா தான் கடவுள்னு அங்கே ஒன்று சொல்லி தந்தா. இது 2 முடிஞ்சுதா? கொலை பண்ணும் போது 2மே வந்து காப்பாற்றலை.
அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். அடுத்து முடிச்சுட்டு போகிறான் பாருங்க. மீதியான் தேசத்தினுடைய ஆசாரியன் வீட்டுக்கு போயிட்டானா. அவனே ஏகப்பட்ட சிலையை வச்சு கிடக்கிறான். அல்லேலூயா. அவன் போய் பார்த்தான், நல்ல மாப்பிள்ளை மாட்டினான். இவனை விட்டா என் பொண்ணுக்கு வேற ஆள் இல்லை அப்படின்ட்டு கட்டினாம்ப தாலியை. அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். அந்த இடத்துல போனால் அவன் பலதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான். என்ன செய்யறதுனே தெரியல. படித்தவன், ஞானவன், ஹைஜீனிக்காக இருந்தவன், 1008 வேலைக்காரர்களுக்கு மத்தியில் உலாவினவன். அவன் கை தட்டினா செருப்பு போட ஒரு ஆள், சாக்ஸ போட ஒரு ஆள், அவனுக்கு எல்லா விதத்திலையும் செய்ய வேண்டியவன். இப்போ இங்கே வந்துட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணுறான். நான் கொடுமை, சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணுறான். அதுவும் 2 பொம்பளைங்க ஒன்றா சேர்ந்தாலே சீக்கிரம் சமைக்க முடியாதுன்னு வரும்போது ஒருத்தர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 7 பொண்ணாம்மா. யாருக்கு? ரெகுவேலுக்கு. அல்லேலூயா. இது இல்லாமல் மாமியார் ஒன்று 8. ஆமே, 8 பேர் பேசியே கொண்டு இருப்பாளுங்க. ஒரு சப்பாத்தி சுட 1000 பேர் சொல்லி கடைசியாக சப்பாத்தி சாபமாக மாறி, அதை சாபமாக மாறி எங்கள் வயிறை குப்பை தொட்டியாக மாற்றி நல்லா வருவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. 8 பேரும் கலவரம் பண்ணியிருப்பாளுங்க. ஏதோ கல்யாணம் பண்ணிட்டான், 2 பிள்ளைய பெத்தான், வாழ பிடிக்கல, ஆண்டவர் வரல, அம்ரோன்றாவும் வரல, இந்த மீதியானியர் சொன்னான் பார் ஆசாரியன் எவனும் வரல. நானா கற்பனை பண்ணி பார்த்தேன். 40 வருஷம் ஆடு மேய்ச்சானா. எப்படி இருந்திருக்கல? ஒவ்வொரு நாளும் ஏங்கியிருப்பான். படித்த படிப்பு வீணாயிடுமோ, கற்ற கல்வி வீணாயிடுமோ, அம்மா சொல்லி தந்த ஆண்டவர் வரமாட்டாரோ, அல்லது அம்ரோன்றா வராதோ, அடா மாமனார் இன்ட்ரடியூஸ் பண்ண கடவுள் தான் வருவாரா? எல்லாம் யோசித்து 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 அப்புறமா ஒரு முடிவு கொண்டுட்டான். இனி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஆடை மேய்ச்சிட்டு கோலை போட்டோமா, ஏதோ ஒன்று வெந்ததை தின்னு வேட்டியை போத்துமா, அப்படியே இருக்கிற வரைக்கும் போவோம், எங்கே போதோ பார்க்கலாம் அப்படின்னு இருந்தான். 80 வயசு வந்துடுச்சு. இந்த வசனம் சொல்லுது, அவன் ஒரே மலை பர்வதம் மட்டும் வருகிற வரைக்கும் கர்த்தர் காத்திருந்தார். ஒரே பர்வதம் எது தெரியுமா? முன்னாடி பார்த்தா சீனாய் மலை, பின்னாடி பார்த்தா ஒரே பர்வதம். இதுதான் அந்த பர்வதம் கிட்ட இவன் எப்போ வருவான், எப்போ வருவான், எப்போ வருவான், எப்போ வருவான், எப்போ வருவான். ஆண்டவர் இவனுக்காக வெயிட் பண்ணார். சில நேரத்தில் தாமதிக்கிறார் நினைக்கிறோம் பார்த்தீங்களா, கர்த்தர் கைவிட்டுட்டார் நினைக்கிறோம் பார்த்தீங்களா, ஆண்டவர் மறந்துட்டார் நினைக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் ஏதோ ஒன்று கிடைக்கல நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ கர்த்தர் கொடுத்தா அது நமக்கு சாபமாக மாறிடும். அதனால் ஆண்டவர் உருவாக்கிட்டு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் எல்லாருமே சரித்திரத்தை மாற்றினாங்க. உருவாக்காம ஆசீர்வாதத்தை பெற்றவங்க எல்லாமே தெய்வத்திற்கே சாபமாக மாறிட்டாங்க. சவுல் உருவாக்கப்படலை. ஆண்டவர் சொன்னார், அவனை நான் ராஜா வாக்கத்துக்கு மனஸ்தாபப்படுறேன்னா. ஆதாம் ஏவாள் உருவாக்கப்படலை. அதனால கொடுத்த உடனே ஆண்டவரை துக்கப்படுத்துற மாதிரி மாத்திட்டான். உனக்கு கூட சிலதை தரலன்னா ஆண்டவர் கைவிட்டுட்டான்னு அர்த்தம் இல்லையா, என் பிள்ளைய நான் நல்லா மாற்றி தரப்போறேன்னு அர்த்தம். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் இல்லாதது போல காணப்படும். இந்த 7 மாசத்துல ஜபத்துக்கு பதில் வராதது போல காணப்படும். போங்க பாஸ்டர், நீங்க தான் ஆராதனையை பத்தி பேசுறீங்க, நீங்க தான் பிரசங்கத்தை பத்தி பேசுறீங்க. அனுபவிக்கிற எனக்கு தானே தெரியும். நீ தான் ஒரே பர்வதம் மட்டும் வரலையே. மாமனார் டிஃபன் கேரியர் வருமானு தானே பார்த்துங்கிற ஆளை பாரு. அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவமாரே. ஆமே. ஒரே பர்வதம் மட்டும் வந்துட்ட உடனே ஆண்டவர் எந்திரிச்சிட்டார். ஒரு முற்செடி பத்திட்டு எரியுது. மோசே பார்க்காத நெருப்பு கிடையா. வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறான். பயங்கரமான பனி உள்ள தேசம். ஆடை வனாந்தரத்தில் மேய்க்கும் போது எல்லாம் நெருப்பை மூட்டி அனல் காயிற வந்தான். அவன் இருக்கிற கூடாரத்தில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கோம். காட்டு தீய பார்த்திருப்பான், பல நெருப்பை கொளுத்திருப்பான். ஆனா இதுவரைக்கும் இவன் பார்த்த நெருப்புகள் எல்லாம் செடியையும் மரத்தையும் சாம்பலா மாத்துச்சு. ஆனா இந்த நெருப்பு மட்டும்தான் முச்செடியையே பச்சையா வச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, அவன் பார்க்காத நெருப்பு இல்லையா, அவன் பார்க்காத காட்டுத்தீ இல்லையா, அவன் பார்க்காத ஃபயர் கிடையாது, இடி கிடையாது, மின்னல் கிடையாது, எல்லாவற்றையும் பார்த்தவன். இப்ப இதை பார்த்த உடனே இவனுக்கே ஏதோ ஒன்று நடக்குது. அவன் சொல்றான், இந்த அற்புத காட்சியை நான் பக்கத்துல போய் உற்று பார்க்க போறேங்கிறான். அப்போ கூட புத்தி மாறல. பத்தியா, என்னத்தான் விசுவாசம் நம்ம படிச்சுன்றதை நிரூபிப்போம். பார்த்துருக்கல,
அல்லேலூயா. அப்படி நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா, இவன் வந்து அந்த முச்செடி அந்த வசனம் நல்லா சொல்ல, அது அதனுடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்தாரான். ஏற்கனவே கொலகாரனா மாறி போனேன், உன்னை நான் உருவாக்கணும்னு வந்தா ஆராய்ச்சி பண்ணணும்னு வர. ஏய் மோசே, நீ நிற்கிற பூமி பரிசுத்தம் உள்ளது, கலட்டி போல எல்லாத்தையும் போட்டாம்பாரியா முக்காட. அது ஆமென் சொல்லு பாப்போம். ஐயோ, சில நேரத்துல ஆண்டவர் பேசுறத கேட்டா அப்படியே மெய்சில் இருக்க பார்த்திருக்கல, அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கும். சத்தமா கத்துறாரு, ஏய் நீ நிற்கிற பூமி பரிசுத்தம் உள்ளது, உன் பாதரட்சை கலட்டி போடு. இப்பதான் அதுக்கு முன்னாடி தான் கூப்பிடுறாரு, மோசே மோசே. மாமனார் கூட இப்படி கூப்பிட்டது இல்லையா? பார்வோன் அரண்மனையில கூட இவன் பேரை எவனும் சொன்னது இல்லையா? இவன் பேரை சொல்லாமே எல்லாருக்கும் பயம் உண்டாகும். என் பேரை இவ்வளவு தைரியமா சொல்லுவதற்கு யார் இருக்கிறா? படைச்சவன் ஒருத்தர் இருக்கிறார். கலட்டி செருப்ப கலட்டிட்டாப்ப, முக்காட போட்டுட்டாப்ப, முத்து பார்க்க போனா பார்க்கறதுக்கே முடியல, கவர் பண்ணிட்டான். தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமைய, தேவ கிரிய நோண்டலாம் அந்த என் நல்ல வாயால சொல்ல விரும்பல. அல்லேலூயா சொல்லு பாப்போம். அதே எப்படி பாசிக்கிட்ட மட்டும் நடக்கும், நோண்டாத முக்காடு போட்டுவார். சோத்திரமாண்டதே நீங்க போடணும், சத்தமா ஆமென் சொல்லு பாப்போம். அதனால நோண்ட கூட தேவ பிரசன்னத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை நதண்டாவாதம் பண்ணக்கூடாது. விசுவாசிக்க மட்டும்தான், விசுவாசிக்க மட்டும்தான், ஆதார கிடையாது. விசுவாசிக்க மட்டும்தான் ஆதாராத. நீ லூசு பையல வாதாடுறான், எனக்கு கொஞ்சம் படிச்சுட்டா நம்ம பைபிள. வாதாட கிடையாது, இது விசுவாசிக்க மட்டும்தான். ஆமென். மோசே கலட்டி போடுங்கறா, கலட்டி போட்டா. இப்ப சொல்றா, என் ஜனம் செத்துட்டு இருக்குடா, நீங்க வருவ நீ எவ்வளவு நாளா உனக்காக காத்திருந்தேன். நான் செய்யலன்னு நீ நினைக்கிறியே தவிர நீ வரலையேன்னு நான் வேதனைப்பட்டிருந்தேன். வா, உன்னை நான் எங்க அனுப்ப போறேன்? எகிப்துக்கு அனுப்ப போறேன். எல்லாம் பாருங்க, எந்த ஊரு இவனை கொலைகாரனா மாத்தி, எந்த ஊர்ல நல்லா வாழ்ந்து இவன் கிரிமினல் குற்றம் செஞ்சிட்டான்னு தேடிட்டு இருக்கோ, அதே ஊருக்கு திரும்ப அனுப்புறா. இந்த 8வது மாசத்துல இனி எழும்பவே முடியாது நினைச்சேன் பார்த்தியா? பட்டு போயிடுச்சு நினைச்சேன் பார்த்தியா? கட்ட முடியாது நினைச்சேன் பார்த்தியா? இனி அந்த பிஸ்னஸ் என் கைக்கு வராது பாஸ்டர் நினைச்சேன் பார்த்தியா? வீடு கட்ட முடியாது நினைச்ச பார்த்தியா? இனி அவ்வளோதான் பாஸ்டர் பிள்ளையினுடைய வாழ்க்கை நினைச்ச பார்த்தியா? கவலைப்படாத. 40 வருஷம் ஆண்டவரே இல்லாதது மாதிரி இருந்ததில்ல. இந்த 7 மாசமா சில கேள்விகளுக்கு பதில் வரல. நீ ஓரே பர்வதம் மட்டும், நான் ஓரே பர்வதம் மட்டும் வரல. அதனால் அவரும் காத்திருந்தா. இப்போ சொல்கிறார், வா. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தரிசனம் வச்சிருந்தப்ப, அழுதப்ப, என் ஜனங்க அடிமைப்படக்கூடாதுன்னு நினச்சப்ப, என் தேசம் மாறணும்னு நினச்சப்ப, எனக்காக ஏதோ ஒன்று செய்யணும்னு துடிச்சப்ப, இப்போ அதை நான் நிறைவேற்ற போகிறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி நீ போயிருந்தீன்னா உன் பலத்தில் செஞ்சிருப்ப. இப்போ நான் என் பலத்தை கொண்டு உன்னை செய்ய போகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இவன் சொல்கிறான், நான் இப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன், இவன் சத்தமாக கத்தி அழுதுருப்பான். போயா, இப்போ வந்து அனுப்புறேங்கிற. என்ன பாடுபட்டேன் தெரியுமா? போயா. சொல்லுவான் பாரு, உமக்கு பிரியமான வேற யாராச்சும் அனுப்பு. வெறுத்துட்டான். டிலே. அடா போங்க ஆண்டவரே, சும்மா வந்து இப்போ வந்து. ஆனால் ஆண்டவர் பாரு, அவன் பக்கத்தில் வந்து, ஏய் உன்னைய தவிர எனக்கு வேறு யாரும் இல்லைடா, வா நீ தான் வா. அவன் சொல்கிறான், நல்லா பேசினையா, இப்போ திக்கு வாயா மாறி போச்சு. என் ஸ்ட்ரக்சரை பார்த்தியா? பண்ணாட மாதிரி இருந்துட்டு, கோணி சாக்கு பைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, அன்றைக்கி அரண்மனையில் நல்லா இருந்தேன், அப்பெல்லாம் விட்டுட்டு போங்க ஆண்டவரே நான் பேச மாட்டேன் விட்டுருங்க. 8 எக்ஸ்கியூஸ் சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அவ்வளோ பெரிய சர்வ வல்லமில்லவர் தானே, யாரை வேணால் அவரால் பயன்படுத்த முடியும் தானே.
ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? சப்ஸ்டியூட்டை தேட மாட்டார். நான் சரியில்லைன்னா என்னை தூக்கி போட்டுற மாட்டார். என்னை சரி பண்ணுவார், என்னை மாற்றுவார், என் பிள்ளைக்கு இருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றணும்னு வருவார். ஆமென். இந்த நல்ல 8வது மாசத்துல ஏதோ ஒன்று பட்சித்து போட்டுடுச்சுல்ல, முசுக்கோட்டை பூச்சி, பச்சை கிளி, பச்சை புழு. போங்க பாஸ்டர். இல்லையா, நீ ஓரே பருவதம் மட்டும் வரையான்னு காத்திருக்கிற. உன் தலையெழுத்தையே தலைக்கீழா மாற்ற போறா. மகிமை வெளிப்பட போது. அல்லேலூயா. காரியத்தை தலைக்கீழாக கர்த்தர் மாற்ற போறார். ஆமென், ஆமென். 80 வயசாகி போச்சு, பலன் எல்லாம் போயிடுச்சு, திறமை எல்லாம் போயிடுச்சு, படிச்சதெல்லாம் மறந்து போச்சு. இனி எதுலையுமே லாக்கி கிடையாது, விளங்காதவன் அப்படிங்கிற ஒரு லேபிள் இவன் மேல குத்தப்பட்டாயிற்று. இப்ப சொல்றார், வா நான் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போறேன். எந்த இடத்துல எவன் உன்னை கேள்வி கேட்டானோ, எவன் உன்னை வாழ விடாதபடி பண்ணானோ, எவன் உன்னை அழிக்க நினைச்சானோ, எவன் உன் மேல கொலகார பட்டத்தை சூட்டினானோ, அதே இடத்துல உன்னை அதிகாரியாய் மாற்ற போறேன், ஆளுகைக்குரியவனாய் மாற்ற போறேன், ரட்சகனாய் மாற்ற போறேன். வா, நான் உன் கூட இருக்க போறேன். நான் உன்னை பெரிய ஆளா மாற்ற போறேன். என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை இனி என்னால தாங்க முடியாது. என் ஜனங்கள் வடிக்கிற கண்ணீர் எனக்கு மிஞ்சின பாரமா மாறிடுச்சு. அவர்களை விடுதலையாக்குவதற்காக நான் இறங்கிட்டேன். எனக்கு ஒரு ஆள் தேவை. வா, வெளியே போலாம். அந்தாம் பாரியா பாருங்க. அதே பார்வோன் இப்ப ராஜாவா நிக்கிறான். 2 பேரும் கிளாஸ்மேட். அல்லேலூயா சொல்லு பாப்போ. அவன் சொட்ட தலையன் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறான். நம்மால் இத்து போன செருப்போடு நிக்கிறான். என்ன ஒரு மாதிரியை பார்க்குற? அல்லேலூயா சொல்லு பாப்போம். எவனோ ஒருத்தன் நல்லா மாறிட்டான். என் கூட இருந்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்னு நினைச்சியோ? அக்கா தங்கச்சிங்கெல்லாம் வீடு கட்டிட்டாங்க பாஸ்டர், நான் மட்டும்தான். அண்ணன் தம்பிலாம் நல்லா இருக்கான், நான் மட்டும்தான் கடங்காரண்ணா. ஏதோ ஒன்று மேலே இருக்குல்ல, ஒரு பயம் இருக்குல்ல. ஈக்குவலாக மாற முடியாதோ? எனக்கு கீழே இருக்கிற சின்னவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் மூத்த ஆள். ஏனே சிலது புரியல, ஏதோ ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆண்டவர் சொல்கிறார், வாயா நான் நிற்க வைக்கிறேயா, வா வா. கொண்டு போய் நிற்க வைக்கிறார். அவன் சொல்கிறான், நான் சுருக்கமாக முடிச்சிடறேன், டைம் இல்லை. அவன் சொல்கிறான், என்ன வேணும் அப்படிங்கிறான். என்னது என்ன வேணும்? என் ஜனங்களை அனுப்புங்கிறான். உன் ஜனமா? நீயே எனக்கு யாருன்னு தெரியாது. பெருசாக ஆண்டவன் வந்துட்ட, கிளம்பு காத்து வரட்டங்கிறான். ஓச்சே சொல்கிறான், யோ நான் அதை அங்கேயே சொன்னேனாயா, வேணாயா நான் கேட்டா தானே. அவன் என்னை மதிக்க மாட்டான், எனக்கு தெரியும். 2 பேரும் ஒன்னா படிச்சையா. அந்த பையன் விளங்காதவன் எனக்கு தெரியும். அவன் மதிக்க மாட்டான், என்னையே மதிக்க மாட்டான். உன்னையே எங்கேயா மதிக்க போறான்? என்னை விட்டுடு, நான் அங்கேயே சொன்னேனே. தெருவை இழுத்து நடுத்தருவில் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதுல உமக்கு நிகர் யாரியா? இப்போ சொல்ற, நீ சொல்லு போய. ஆமே, உன் கையில் வச்சிருக்கிற கோல் எடுத்துட்டு போன்ற. ஆமாம், நான் ஏற்கனவே பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். என் மேலே ஃப்ளைட்டில் இருந்து எகிப்தை பார்த்தீங்கன்னா நைல் நதி பாம்பு போகிற மாதிரி இருக்கும். பாம்பு பச்சை நாடான்னு பேர் நைல் நதிக்கு, ஈஜிப்டில் பச்சை நாடா. மேலேருந்து பார்த்தீங்கன்னா பாம்பு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு மேலே ஃப்ளைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற பாதி ரோடு பாம்பு போகிற மாதிரியே இருக்கும். இது உங்களுக்கே தெரியாது தானே? ஃப்ளைட்டில் போகும்போது அல்லது மேலே போய் ரோடு எப்படி இருக்குன்னு சும்மா சர்வே பண்ணி பாரு. கோயம்புத்தூர் ரோடே பாம்பு போகிற மாதிரி தான் இருக்கும். நீ பார்க்குறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் இந்த பன்னாடை வந்து வச்சுட்டான் பார். புரியாது. ஏசு வர வரைக்கும் அப்படியே புரியாது ஒன்றும். விட்டுரு, நம்ம கதைக்கு வருவோம். இப்போ டைம் ஆகிப்போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கவனிங்க பார்ப்போம். கையில் இருக்கிற கோலை கொண்டு போகிறான். கோலை கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி நிற்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், இந்த கோலை கீழே போடுங்கிறார். கோலை கீழே போட்டோன்னு இத்து போன கோல் 40 வருஷமாக கையில் வச்சிருந்தது. சத்தம் ஆமேன்னு சொல்லு பார்ப்போம். அல்லேலூயா. அவன் வச்சிருக்கிறது பொற்செங்கோல். என்னது? நம்மால் வச்சிருக்கிறது இத்து போன கோல். எனக்கு ஆண்டவர்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? அற்பமாக எண்ணப்பட்டவங்களை கொண்டு போய் எவன் சிகரத்தின் கொடுமுடியில் இருக்கிறான்னு அவனை போட்டு தள்ளுவார். அதுதான் தலைவர்கிட்ட இருக்கிற மேட்ரு. தானியேல் யாரு? அடிமை.
அவன் பேரை மாற்றிட்டான், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டான், ஃபுல் சேவ் பண்ணிட்டான், அவனுக்கு படைச்ச தெய்வத்தினுடைய சோறெல்லாம் போட்டான். இவனை கொண்டு போய் நிற்க வச்சு அவன் சொப்பனத்தை சொல்லிட்டு தானியேல் கடைசி ஒரு வார்த்தையை முடிப்பான், சொப்பனமும் நிச்சயம் அதன் அர்த்தமும் சத்தியம். எந்திரிச்சாம்பார், கற்பூரத்தை கொளுத்தினாம்பார். யாருக்கு? தானியேலுக்கு. நம்ம ஆளை மாதிரி சில்லறையை தூக்குறவர் யாருமே கிடையாது. சத்தம் ஆமேன்னு சொல்லி பார்ப்போம். ஆமே. யோசேப் யாரு? விபச்சாரி, விபச்சாரக்காரன் பட்டம் சூட்டப்பட்டவன். என்னது அவ பேர்? போத்திபாரோட ஒய்ஃபை கெடுத்தவன், ஜெயிலில் இருந்தவன். அவனை கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி நிக்க வச்சு, உனக்கு எல்லாம் தெரியுமே அப்படிங்கிறார். இவன் சொல்றான், ஐயோயோ அவரே மங்களகரமான உத்தரவு அருளி செய்வாராக சொல்லுன்னு சொன்னாம்பர். சரண்டர் ஆயிட்டாம்பர். இயேசுவின் நாமத்தில் நான் இந்த கால வேளையில் உனக்கு தீர்க்க தரிசனமா பேசுறேன். பட்டு போச்சுன்னு சொன்னாம்பர். கர்த்தர் தூக்க போறார் பாரு, வெளியே கொண்டு வர போறார் பாரு, மகிமை வெளிப்பட போது பாரு, உன்னை கொண்டு போய் நிறுத்த போறார் பாரு. சத்தமாமேன்னு சொல்லு. அல்லேலூயா. எவெல்லாம் பெரிய ஆளா இருந்தான் அவனுக்கு முன்னாடி உன்னை கொண்டு போய் அவனை உனக்கு முன்னாடி சாட்சி. தலைவரை மாதிரி வில்லனும் கிடையாது, கதாநாயகனும் கிடையாது. கையை தட்டி ஆமேன்னு சொல்லு பாப்போம். அல்லேலூயா. அவரை நம்பினவர்களை அவர் கைவிட்டதே கிடையாது. ஆமே. இப்ப போறான், கோலை கொண்டு போய் கீழே போடுனா பாம்பா மாறிச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். பார்வோனுடைய அரண்மனை பார்த்தேன்னா கவனிங்க பார்ப்போம், பாம்பு மாதிரியா இருக்கு. அவங்க உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனம் சாய்மான 2 கை இருக்குல்ல, பார்க்கலனா கூட ஆமான்னு தலையாட்டணும். அப்படியே அமுக்குன்னு உட்கார்ந்து இருக்கிற நீ உட்கார்ந்து இருக்கிறத கைமானம் வச்சு சார் தான். அல்ல இல்லையா சொல்லுங்க பாப்போம். இந்த ஆர்ம்ஸ் இருக்குல்ல, இந்த ஆர்ம்ஸே படம் எடுத்த மாதிரி இருக்கும். அவன் வச்சிருக்கிற பொற்செங்கலே படம் எடுத்த மாதிரி இருக்கும். அவன் கழுத்துல வரைஞ்சிருக்கு, அவன் கழுத்துல போட்டிருக்கிற அணிகலனே பாம்பு படம் எடுத்த மாதிரியே இருக்கும். பாம்புக்கே பாம்பு காட்ட அனுப்புறார். அல்ல இல்லையா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. இவன் போய் நின்று கோலை கீழே போட்டிருப்பான். கீழே போட்டோன்னு கோல் பாம்பா மாறிச்சு. நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன். இவன் நினச்சிருப்பான், மோசே கோல் என்னவா மாறிச்சு? பாம்பா மாறிச்சுன்னு. பார்வோன் சிரிச்சிருப்பான், தோடா கோலை பாம்பா மாத்திட்டாராமா. ஏய் எனக்கே பாம்பா? புரியல? புரியுதா புரியலையா? எனக்கே பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த சந்திரனுக்கு மொத்த மந்திரவாதி வந்து எல்லாம் கோலை வச்சு நீக்கிறா. இவன் சொல்லிருப்பான் அப்படின்னு இருப்பான், மொட்ட தலையா. எல்லாம் கோலை கீழே போட்ட மாதிரி பாம்பா மாறி. சில நேரத்துல ஜபமான போய் பேய் ஆட ஆரம்பிச்சா, ஐயோ தொடங்காமையே இருந்திருக்கலாமே நினைப்போம்ல. ஆமாவா இல்லையா? எங்கேயோ சாட்சி கேட்டிருப்போம், பேய் மொத்தத்தையும் சொல்லிடுது. அப்பதான் நம்ம பண்ணதெல்லாம் திரையா வரும். மாற்றம் போல நினைப்போம்ல. நினைக்காத மாதிரி என்னை பார்க்க நினைப்போமா இல்லையா? அந்த மாதிரி மாற்றான். ஐயோ இருக்குடா இந்த ஆளை நம்பி வந்து இப்படி கொண்டு வந்துட்டானே, அவன் மந்திரவாதி, அவன் பண்றதுல அக்கிரமமா இருக்குமே அப்படின்னு மோசே நினைச்சு தலை குனிஞ்சு அப்படியே வெக்கப்படும் போது பின்னாடி ஆரோன் வந்து சுரண்டி இருப்பான். இருப்பான். பார்த்தா நம்மளோட பாம்பு எல்லா பாம்பையும் விழுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ மட்டும் ஆண்டவரோடு இருந்துற, உன் கம்பெனியில நீ மேனேஜர் ஆக முடியாதபடி எவன் எத்தனை கோலை போட்டாலும் நம்ம இத்து போன ஜபம் ஒரு அற்புதத்தை செஞ்சிடும். ஆமென். பலவீனமான நம்மை கொண்டு பலனுள்ள ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறான். அல்லேலூயா. மோசே கோழி எல்லா பாம்பையும் விழுங்கிச்சு. இப்படி கற்பனை பண்ணி பாரு, மொத்த மந்திரவாதிகளும் கோலை வச்சு தான் வித்த பண்றான், கொலைப்பு நடத்துறான். கோழிய வைக்கிற இத்து போன கோழி போய் மொத்த பேருடைய வல்லமை அப்படியே உரிச்சு சிங்கிளா நடிச்சு பாரு பாம்பு. இந்த மாதிரி அசால்ட்டா போய் வாழை பிடிச்சாப்ப அப்பதான் மோசே நினைச்சிருப்பாங்க, சகல இப்ப நினைச்சிருப்பான். கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகல, இனி என்ன பாத்துக்கலாம். என் படிப்பு இல்லடா, ஏசுடா, பரிசுத்த ஆவியானவர்ரா, என் அனுப்பினவர்ரா, முச்செடியில தோன்றினவருடைய தரிசனத்தின் வல்லமை போன அனுப்பினவர். ஆமென். எல்லாத்தையும் மாத்திருப்பார். 10 வாதையும் 10 தெய்வம் அவங்களுக்கு. அல்லேலூயா. மொத்த மோசையில அடங்கிடுச்சுப்பார்.
சூரிய கடவுள், அதுதான் எகிப்து தேசத்தினுடைய பிரதான கடவுள். இவன் சொல்கிறான் 3 நாள் சூரியனையும் பார்க்க மாட்டேன், சந்திரனையும் பார்க்க மாட்டேன், கிளம்பேலே. சூரியனை படைச்சவரை ஏன் ஆண்டவர்றா? பேச்சு உங்ககிட்ட கர்த்தர் பேசிட்டார்னா தொடக்கம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அப்படியே பயமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 4 பேர் நம்மளை சிரிக்கிற மாதிரியே இருக்கும், கை தட்டுற மாதிரியே இருக்கும், எதுக்குடா இந்த ஊழியன்ற மாதிரி இருக்கும். அப்புறமா தான் தெரியும் ஜம்பாவான் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு நம்மளை சிங்கமாக மாற்றி நடக்க வைப்பார். மோசே ஒரு இடத்துல கேட்குறான், நான் உங்களை பார்க்கணையா, உங்கள் மகிமையை பார்க்கணையா? சொல்கிறாரு, என்னை எவனும் பார்த்து உயிரோடு இருக்க மாட்டான். சரி பரவாயில்ல, நீ கேட்டுட்டில்ல, வா, கண்மலையில் எனக்கு ஒரு இடம் இருக்குது, இந்த வெடிப்பில் ஒன்று மறைச்சி வைக்கிறேன், நான் கிராஸ் பண்ணி போகிறேன், என் பின்னாடி மட்டும் நீ பார். அவரையும் பார்த்தான், தேசத்தினுடைய ஆளுகையும் பார்த்தான். கடைசியாக அவன் சாவை அவரே அடக்கம் பண்ணாராம். நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன், ஆண்டவர் நின்றுப்பா, லட்சக்கணக்கான தேவதூதர்கள் வந்திருப்பான், அவரே தூக்கி கொண்டு போய் வச்சிருப்பார். ஒருவேளை அற்பமாக எண்ணப்பட்டு குடும்பத்தால், சொந்தத்தால், உறவுனால என்னைக்கோ நீ பண்ணப்பார் ஜபம், நீயே மறந்துட்ட பார், சூழ்நிலை ஒத்து வரல பார், போங்க பாஸ்டர், அதெல்லாம் நடக்காது பாஸ்டர் அப்படின்னு நினச்சப்ப இந்த 8வது மாதத்தில் அதை தட்டி எழுப்பி உன்னை அப்படியே அங்கே அனுப்பி, எவன் உன்னை கீழ்த்தரமாக பார்த்தானோ அவனுக்கு முன்னாடி உன்னை நிற்க வச்சு, எகிப்தே ஒன்றும் இல்லைடா, உன் கூட இருக்கிற ஆண்டவர் நான் தான்டா அப்படி நிரூபிக்க பண்ணி எல்லாவற்றையும் திரும்ப தர பண்ணக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அப்படியே எழுந்து நிற்போமா? நீ மட்டும் ஆண்டவரோடு இருந்துற, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஒன்றும் வாய்க்காது. ஆமென், ஆமென். உன்னை எவனை அழிக்க திட்டம் போட்டான் பார், உன் கண்கள் காண அது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். உனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் ஒருத்தன் அபகரிச்சான் பார், ஏதோ ஒரு காரியத்துக்காக கூட்டம் கூடி உனக்கு விரோதமாக இருந்தான் பார், அவனுக்கு மத்தியில் உன் கையில் இருக்கிற சாதாரணமான ஜபம், நீ ஆராதிக்கிற அற்பமான ஆராதனை, நீ துதிக்கிற சர்வ சாதாரணமான துதி பரலோகத்தின் மகிமையை கொண்டு வரப்போகிறது, அற்புதத்தை நடப்பிக்க போகிறது, காரியங்களை தலைக்கீழாக மாற்றப் போகிறது, காரியங்களை தலைக்கீழாக மாற்றப் போகிறது. மோசே, மோசே வா, உன்னை நான் எகிப்துக்கு அனுப்ப போகிறேன். நீ ஏதோ ஒரு இடத்துல சாதிக்கணும்னு நினைச்ச இல்லடா, அதை நான் திரும்ப உன்னை கொண்டு தாண்டா செய்ய போறேன். வா. வெட்டுக்கிளி வந்துடுச்சோ, பச்சை கிளி வந்துடுச்சோ, பச்சை புழு வந்துடுச்சோ, முசுக்கொட்டை பூச்சி வந்துடுச்சோ, லெட் இட் பி, அது எல்லாத்தையும் நான் மாத்த போறேன். பட்சித்து போட்ட விளைவை திரும்ப தந்து என் ஜனத்தை விடுதலையாக்கி ஆராதனைக்காகவே அவர்களை முன்குறித்தேன் என்பதை உன் நிமித்தம்